ஹாய் கைஸ். ஸோ வெல்கம் டு கிரிக்கெட் தமிழா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் பற்றி ஒரு எக்ஸ்க்ளூசிவாக கவரேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிரிக்கெட் தமிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லி ஃபோக்கஸிங் ஆன் ஐபிஎல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் ஸோ ஐபிஎல் வரும்போது கிரிக்கெட்டோட இதுவே எனர்ஜியே வேறு மாதிரி தான் ஆக்குறாங்க. ஸோ அதுதான் உண்மையாகவுமே இருக்குது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ ஐபிஎல்லில் கிரிக்கெட் எவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறத விட ஐபிஎல்லாமல் கிரிக்கெட்டுக்கு எவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த நம்ம தலை தோனி இருக்கிறதுனால சொல்லலாம். பிகாஸ் ஸ்டார்டிங் ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எவ்வளோ எவ்வளோ ஒரு சேஞ்ச் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாமே சச்சினாக இருக்கட்டும், தோனியாக இருக்கட்டும், அந்த காலகட்டத்தில் ரோஹித் சர்மா, விராட் கோலி எல்லாமே அவ்வளோ பாப்புலர் இல்லை. அதனால வந்து அவங்க எல்லாமே ஒரு அப்கமிங் பிளேயர்ஸாக தான் இருந்தாங்க. இப்போ அவங்களோட ஸ்டேட்டஸ் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. ஆனால் அப்போ வந்து இந்த பிளேயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களாம் இந்த லீகில் விளையாடாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த லீக் பெருசாகவே ஆயிருந்திருக்காது. அண்ட் அது மூலயமா எத்தனை டேலண்ட்ஸ் வந்துருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மேட்சுக்கு மோர் தென் ஹாஃப் ஆஃப் த டீம் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கெரியரில் ஸ்டார்ட் பண்ணி தான் அவங்க வந்திருந்தாங்க. எஸ், அவங்க ரஞ்சி ட்ராஃபி அந்த மற்ற எல்லா ட்ராஃபிஸுமே டொமஸ்டிக் கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஐபிஎல்ல வந்து பப்ளிசிட்டி நிறைய கிடைக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல விளையாண்டாரு, ஐபிஎல்ல இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னு சொல்லும்போது ஃபேன்ஸ்க்கு ஈஸியாக ரீச் ஆகிறாங்க. ஒன்ஸ் ஃபேன்ஸ்க்கு ரீச் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து ஈஸியாக அவங்கள டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிளேயரை நீங்கள் ஏன் கொடுக்கல அந்த மாதிரி கேட்கும்போது மேனேஜ்மெண்ட் செலெக்ஷன் ஸ்டாஃபுக்குமே இது ஒரு இம்பார்ட்டன்ட் டோர்னமெண்ட்டாக மாறிச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து இன்னைக்கு தோனி அப்படின்ற ஒரு நேம் வந்து எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா தலைவர் தலை அப்படின்ற மாதிரி அவருக்கு பேர் வந்துருக்கு. ஸோ அந்த நேம் வந்து எப்போ பார்த்துட்டு இருக்குது. ஏன்னா சச்சின் ரிட்டையர் ஆகிட்டாரு. இவருமே மேபி போன வருஷம் ரிட்டையர் ஆகிப்பார் அப்படின்னு தான் நினச்சிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த வருஷத்துக்கு எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. மைட் பி இது லாஸ்ட் இயராக கூட இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருப்பேன், அவர் இருக்க ஃபிட்னஸ்க்காக இருக்கட்டும், அவர் அட்டாக்கிங் ஷாட்ஸ் எபிலிட்டியாக இருக்கட்டும், இது எதுக்குமே வந்து ரிட்டையர்மெண்ட்ன்றது இன்னும் 2-3 வருஷத்துக்கு அப்புறமா தான் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். எஸ், இன்ஜுரி இருந்துச்சு, சர்ஜரி பண்ணார், எல்லாமே சரியான மாதிரி தான் இருக்குது பாருங்கள். எஸ், ஒரு சைடு நம்ம டீமில் மற்றவங்க எல்லாமே இன்ஜூரியில் போயிட்டு இருந்தாலும் நம்ம தலை இருக்காரு. ஸோ நம்ம தான் இந்த டீம் கப்பு லிஃப்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா வீடியோவில் நம்ம தலை தோனி வந்து சேப்பாக்குள்ளே வந்துட்டார், வந்து ப்ராக்டிஸ் மேட்ச் ஆரம்பிச்சிட்டாரு. இத்தனை நாளாக ஆடலைன்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா தலை வந்து நெட்டுக்குள்ளே வராரு, வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அதாவது பெவிலியன்லேருந்து உள்ளே வரும்போதுலேருந்தே அவங்க வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த இதுலேருந்து தலை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் போட்டிருக்காங்க. திருப்பியும் அவர் ப்ராக்டிஸ் செஷன் முடிச்சுட்டு போகிற வரைக்கும் அந்த வீடியோ இருக்குது. ஸோ ஒரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோன்னு சொல்லலாம். தேங்க் தான் சொல்லணும் சிஎஸ்கே டீமுக்கு. ஸோ ஏன்னா இதை ரிலீஸ் பண்ணலாம் நம்ம ஒன்றும் கேட்டுக்க முடியாது. அண்ட் ரிலீஸ் பண்ணதுனால ஒரு தலை படம் பார்த்த மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எடுத்தவொடனே வந்து பால் லீவ் பண்ணார், அப்புறமா டிஃபெண்ட் பண்ணார், அதுக்கப்புறமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அட்டாக் பண்ணிகிட்டே தான் இருந்தார் கடைசி வரைக்கும் சொல்லலாம். அதை தான் மற்ற பிளேயர்ஸுமே சொன்னாங்க. ஏன்னா நெட் பவுலிங்கில் இருக்கிறதையே இப்போ இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிளேயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க தலை தோனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாகவே இருக்கும். ஏன்னா மிடில் ஆர்டர்லையும் ஸோ ஃபினிஷரிங் பொசிஷன்லையுமே தான் இன்னமுமே தோனி இறங்குறாரு. ஸோ அந்த ஒரு பிளேஸை வந்து அவர் ஃபுல்ஃபில் பண்ணிடுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவரோட ஃபார்மை எடுத்து பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 2 to 3 மேட்சஸ்லேயே அவர் ஷோ பண்ணுவார் தான் என்னோட எதிர்பார்ப்பு. லாஸ்ட் சீசன்லேயுமே ரொம்பவும் எதிர்பார்த்துருந்தோம் அவர் இறங்கி கலக்குவார்னு. பட் கடைசி வரைக்கும் அது சந்தர்ப்பம் கிடைக்கல. அது கிளிக்கும் ஆகலை அவருக்கு. வெயிட் பண்ணலாம், இந்த வருஷம் சம்பவம் காத்திருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அதே மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம தலை தோனியோட வீடியோவை பார்த்துட்டு அப்படின்றதையும் சொல்லுங்கள். அண்ட் தலை எந்த மாதிரி ஹிட் பண்ணுவார் இந்த வருஷம் அப்படின்றத சொல்லுங்கள். இன்னும் எத்தனை வருஷம் அவர் நம்ம ஐபிஎல்க்கு வந்து விளையாடுவாருன்றதையுமே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ வீடியோவில் ஃபியூச்சரிஸ்டிக்கெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னு கமெண்ட் செக்ஷன் சொன்னீங்கன்னா அதேமாதிரி நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணி வீடியோ தரதுக்கு ரெடியாக இருக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஐபிஎல் ஃபேனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் என்டர்டெயின் ஆகட்டும். தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.